ஹாங்காங் வாழ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோபிநாத் பேசுகிறேன். எவ்வளவு நாள் தான் நாம் இப்படியே டெலிவிஷனுக்கு உள்ளே, நான் டெலிவிஷனுக்கு வெளியில் நீங்கள் பேசிகிட்டு இருக்குது. அதனால் உங்களை நேரில் சந்திக்கிறதுக்கு ஹாங்காங் வரேன். ஸோ பேசுவோம், சந்திப்போம், சிரிப்போம், சிந்திப்போம். டிடி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிவகார்த்திகேயன் நீயா நானா அப்படின்ன உடனே நம்ம எல்லாரையும் வந்து நாடி நரம்புகளை எல்லாம் முறுக்கேற்றும் தொலைக்காட்சியின் வசீகரன் திரு கோபிநாத் அவர் வந்து உலக தமிழ் பல்கலைக்கழகத்தில் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து 2004 சிறந்த செய்தியாளர் மற்றும் நிகழ்ச்சி நடத்துனர். சமீபத்தில் இளைஞர்கள்லாம் ரொம்ப பராமப்படுங்க, திரிஷா அவங்களை வர கட்டி பிடிச்சிருக்காரு. இது வந்து மீடியா கிங் திரு கோபிநாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு சின்ன விஷயம், இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மரபுப்படி இறுதியாக நடக்கும் நன்றி உரை அதெல்லாம் இதில் இந்த நிகழ்ச்சியில் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து நிகழ்ச்சி தொடங்கின அப்புறம் பொறி பறக்கும். அதனால் முதல்ல வந்து சுகந்தி அவர்களை டிடி அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன மொமெண்டை கொடுக்கறதுக்கு அழைக்கிறோம். எங்களுடைய முன்னாள் தமிழ் பண்பாட்டு கழக தலைவர் சுகந்தி. அடுத்ததாக தமிழ் பண்பாட்டு கழகத்தின் தலைவர் ரவி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்தவர். அவர் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் நண்பர் கோபிநாத் அவர்களுக்கும் இந்த மொமெண்டோ கொடுப்பார். இந்த நிகழ்ச்சியின் இன்னொரு சிறிய இடைச்செருகல் என்னன்னா, நம்மளுடைய செயற்குழு உறுப்பினர் திரு பூவேந்திரன் அவர் ஒரு பெரிய யோகா மாஸ்டர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய கஷ்டமான யோகா போஸ்டர்ஸ்லாம் பண்ணி ஒரு 2011 ஒரு கேலண்டர் போட்டிருக்காரு. அவருடைய வேண்டுகோளின்படி அந்த முதல் கேலண்டரை ரவி வெளியிட திரு கோபிநாத் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அப்படியே சிவகார்த்திகேயன் அந்த டிடி வந்து அவங்களும் பெற்றுக்கொள்வார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி. தள்ளாத வயதிலும் எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிற திரு யூனுஸ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய பிரத்யேக நன்றி. கோபிநாத். எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் மை செகண்ட் டைம் ஹியர். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறதுல. ஹாங்காங் கிட்டத்தட்ட ரொம்ப நெருங்கின ஒரு ஊர் மாதிரி ஆயிடுச்சு. அடிக்கடி ஒரு 3-4 டைம் நான் வந்து தமிழ் பண்பாட்டு கழகத்துக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், இனிமேல் வந்து ராம் வந்து இந்த முன்னுரை வாசிக்கக்கூடாது. நான் பல முறை ராமுக்கு தனிப்பட்ட முறை விளக்கம் கொடுத்தேன். திரிஷா தான் என்னை கட்டி பிடிச்சாங்க. அதே நிகழ்ச்சியில் கமலஹாசன் 2 முறை கட்டி அணிச்சு பாராட்டினாரு. ராமுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. உங்களுடைய சொந்த வைத்தறிச்சலுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. என் மனைவியே கவலைப்படாத விஷயத்துக்கு ராம் இவ்வளோ கவலைப்படாத கண்ணெல்லாம் ரொம்ப கலக்குது. ராமுடைய மனைவி இதை கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு குறிப்பாக இங்கே வைக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல். ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அண்ட் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் சிவகார்த்திகேயன் அண்ட் மிஸ் டிடி. ரொம்ப ரொம்ப அருமையாக தமிழ் பேசுவாங்க. இதுக்காக சொன்னேன். ஏன்னா technically speaking, she is a senior to us, not by age, but by profession, she is a very senior to us. ரொம்ப காலமாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு அதை கவனிச்சுருக்காங்க. அதை பதிவு பண்ணணும். Even though she is younger than me, I think younger than Shiva, இல்லையா?
ஆக்சுவலி எங்க 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. நாங்க 2 பேருமே February 17th 1985ல பிறந்தோம். அவர் காலையில 6 மணி, நான் ஈவினிங் 6 மணி. அடுத்து இந்த உலகத்துல ஒரு சுனாமி ஏற்படணும் அந்த தேதியில தான் இருக்கு. இல்ல ஆல்ரெடி 2 சுனாமி ஆயிடுச்சு ஒரே தேதியில. ஏற்கனவே 2 சுனாமி. ஸோ வெரி சீனியர் அண்ட் ஒரு மல்டி ஃபேசிட்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு சமீபத்துல நான் உள்பட எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பர்சன். பேசுறது மட்டும் இல்ல, டான்ஸா இருக்கலாம் அல்லது மொனாக்டிங், மிமிக்ரி, இப்படி நிறைய டேலண்ட் உள்ள ஒரு சமத்து பையன். ஆக்சுவலி சமீபத்தில் திருமணமாக புது மாப்பிள்ளை 3 மாசம் தான் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்காக ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன். இல்ல சமத்து பையனா தெரியறாரு இல்லையா, அதுவும் அவருடைய ஒரு டேலண்ட் தான். இந்த மிமிக்ரி டான்ஸ் மாதிரி சமத்து பையனாவே ஆக்டிங் கொடுக்கறதும் ஒரு டேலண்ட். ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ. எது ஷோ முடியல தெரிஞ்சிடும், அசலா டூப்பாங்கிறது ஷோ முடியல தெரிஞ்சிடும். பை த பை என்ன டாபிக் இது சொன்ன உடனே ரவி நெஞ்ச பிடிப்பாரு. எங்க வெளிநாட்டில் வாழ்வதால் பெற்றது அதிகம் ஒரு பக்கம், இழந்தது அதிகம் அப்படின்னு சொல்லி மறுபக்கம். நிறைய நாடுகள்ல பொதுவாக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான டிபேட் இது அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்கோர்ஸ் என்னதான் வெளிநாடுகளுக்கு வந்து பணம் பண்ணினாலும் உறவுகளோடு நண்பர்கள் அப்படின்னா ஒரு குடும்பமாக வாழ முயற்சித்தாலும் மனதின் மூலையில் எங்கோ எப்போதுமே ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஆமை கெய்னிங் ஆர் ஆமை லூசிங். ஒருவேளை என்னுடைய உள்ளூரில் நான் இருந்திருந்தால் சொந்த பந்தங்களோடு சந்தோஷமாக இருந்திருக்க முடியுமா, பணம் பண்ண வேண்டும் அல்லது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று வெளிநாட்டிற்கு நான் வந்த பிறகு நிறைய விஷயங்களை இழந்து விட்டேன் நான் சொல்லி அடிக்கடி எல்லா மனதுக்குள்ளும் ஒரு கேள்வி எழத்தான் செய்கிறது. அன்பார்ச்சுனேட்லி உள்ளூருக்குள்ளே இப்போ அந்த கேள்வி இருக்கு, ஒருவேளை வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு நம்ம சந்தோஷமா இருந்திருப்போமா, இங்கே இருந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டோமா அப்படிங்கிற கேள்வி உள்நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மனிதன் கொஞ்சம் பணம் பண்ணிய பிறகு யோசிக்க ஆரம்பிப்பது தன்னுடைய வேர்களை பற்றி அப்படின்னு ஒரு விவாதத்தில் சொல்லப்படும். பீப்புள் ஆல்வேஸ் திங்க் அபவுட் த ரூட்ஸ் ஆஃப்டர் தே மேக் மணி. பணத்தை சம்பாதித்த பிறகு தனக்கென்று ஒரு நிலையை அடைந்த பிறகு தன்னுடைய வேர்களை தொலைத்து விட்டோமா, தன்னுடைய அடையாளத்தை தொலைத்து விட்டோமா என்ற பதட்டமும் ஒரு பயமும் வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு எல்லா இடங்களிலும் உண்டு. அது ஹாங்காங் மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. அது சிங்கப்பூராக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், எமிரேட்ஸ்ல வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், அல்லது அமெரிக்காவில் இருக்கலாம், யூரோப்பின் பல பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கலாம், சவுத் ஆப்பிரிக்காவாக இருக்கலாம். எந்த இடத்துக்கு நீங்க போனீங்கனாலும் எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க, சார் அடுத்த வருஷம் ஊருக்கு வந்துடுவேன் சார், அடுத்த வருஷம் ஊருக்கு வந்துடுவேன் சார், நான் பிளான்லாம் பண்ணிட்டேன் சார், டிக்கெட்டே எடுத்தேன் சார், 1 இயர் ஓப்பன் டிக்கெட்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. யூஎஸ்ல நான் போனப்ப எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க, சார் அடுத்த வருஷம் நான் பிளானு, நெக்ஸ்ட் இயர் நான் வரேன் சார், நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன், அடுத்த வருஷம் ஃபேமிலியோட வந்துடும், அடுத்த வருஷம் ஃபேமிலியோட வந்துடும். அங்கே தாமஸ் ஏராஜ் ஒரு அங்கிள் டாம்பால் எனக்கு ஃப்ரெண்டானார். அவர் 1960களில் சிவில் வார் டயத்தில் அமெரிக்காவுக்கு போன ஒரு நண்பர். அவர் சொன்னார், இன்னைக்கு யாரை பார்த்தாலுமே இவங்கெல்லாம் அடுத்த வருஷம் ஊருக்கு வந்துடுறேன்னு சொல்கிறாங்களே, அந்த அளவுக்கு ஊருக்கு வர்ற ஐடியா இருக்குது எல்லாருக்கும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நானும் 60 வருஷமா அதான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா. யாருமே ஊருக்கு திரும்பி வரமாட்டான். அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படும், குழந்தைக்கு கிளைமேட் ஒத்துக்காது, இங்கெல்லாம் புழுதியாக இருக்குது, கருப்பாக இருக்காங்க, அது ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு வகையில். ஆனால் உள் மனசு சொந்த ஊருக்கு போயிடணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்னொரு மனசு மூளைக்கும் அறிவுக்கும் ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கும், மனசுக்கும் மூளைக்கும் ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஐ எம் டூயிங் ரைட் ஆர் நாட், என்னுடைய ஊருக்கு போய் சொந்த அடிப்படையிலான வாழ்க்கையை நான் வாழ்ந்துடணுமா இல்லை இங்கேயே இருந்துடணுமா அப்படின்னு ஒரு லெவலில் போயிட்டு என்னடா வாழ்க்கை என்ன சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி பார்க்குற எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கு, இந்த ஊரில் எதுக்கு இருக்கணும், நம்ம ஊருக்கு போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம பிள்ளைக்கு நல்ல லைஃப் ஸ்டைலை கொடுத்துருக்கோம், நல்ல பணம் பண்ணியிருக்கோம், நம்மளால ஊரில் 4 பேர் சந்தோஷமா இருக்காங்க, அவங்களே ஹாப்பியாக வச்சிருக்க முடியுது, கொஞ்சம் சொத்து பற்றி சேர்க்க முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம இங்கேயே இருக்கலாமே. மேபி இன்னும் 2 வருஷம், எனக்கு தெரிஞ்சு காலமுழுக்க இங்கே இருக்கணும்னு யாருமே கங்கணம் கட்டி இருப்பதாக நான் நினைச்சதே கிடையாது. இன்னும் 2 வருஷம், இன்னும் 3 வருஷம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பான். அது ராம்லா மண்டே ஆட்டார், 10 வருஷமா திங்க் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த ஒரு கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அந்த அட்டம்ப்டா தான் இதை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பெற்றது அதிகமா, பெற்றது அதிகம். ஸோ அந்த அணியினுடைய தலைவி டிடி அவர்கள் இந்த தலைப்பை தொடங்கி வைக்கும்படி அன்போடு நாங்கள் ஸோ கார்த்தால பிறந்த ஒரு கால்குலேஷன். பட் இது சாயங்காலங்கிறதுனால அவங்களே பேசுவாங்க. நீங்க ஷோக்குள்ளே வர மாட்டீங்க போட்டுருக்க, டாபிக் தெரிஞ்சா நாங்க வந்து ஓகே. லேடிஸ் ஃபர்ஸ்ட் அடிப்பில் டிடியில் இருக்கலாம், பாசிட்டிவ் சைட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பெற்றது அதிகம் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு ஒரு 2 காரணம் சொல்லுங்க. என்ன அப்படி பெற்றீர்கள்? புதுசா ஒரு ஷூ வாங்கின இங்க வந்து இந்த புசு புசுன்னு, அதுவா வேற என்ன? பெற்றது அதிகம் அப்படின்னா முதல்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க விரும்புகிறேன்.
அவர் ஒரு மனிதர், ம். பூவேந்திரன். ம். இங்க வந்து ஹாங்காங் பெண் ஒருத்தரை காதல் செஞ்சு திருமணம் செஞ்சிருக்காரு. அது ஹாங்காங் பண்ணாது. ஜாப்பனீஸ் பொண்ணு. ஓகே, ஏதோ ஒரு ஃபாரினர் அது இங்க வந்து பக்கத்து வீட்டுக்குள்ளே பார்த்தாலே வெட்டிடுறாங்களே. ஆமா, ஓகே. அதுல கௌரவ கொலை எல்லாம் நடக்குது. ஆனா இங்க அது நடக்கலையே. அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? கிராஸ் கல்ச்சர், நம்மளுடைய தமிழ் வளர்க்கிறோம். நீங்களும் நானும் உட்கார்ந்து பக்கம் பக்கமா பேசினா தமிழ் அது வளர்ந்துருச்சு. அம்மா வளர்ந்ததுனால தானே நாம பிறந்தோம். அதை பரப்பணும்னா இப்ப இவர் கல்யாணம் கட்டிக்கிட்டனால நாளைக்கு அந்த குழந்தை பார்க்க வந்து ஜாப்பனீஸ் மாதிரி இருக்கும். ஆனா அழகா தமிழ் பேசும் இல்லையா? அப்ப அது வளர்ந்துகிட்டு தானே இருக்கு. சோ அதனால நம்ம அது ஒரு பெரிய கெயின். கிராஸ் கல்ச்சர்ல இருந்து நம்மளுடைய இந்திய கலாச்சாரமும் ஜப்பான் கலாச்சாரமும் பிறந்து ஒரு மிக்ஸ்டு பிரீடா ஒண்ணு லட்டு வரும் பாருங்க. அமேசிங்கா இருக்கும். இது சிம்பிள் பாயிண்ட், ஆனா யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஓகே, ஸ்டார்ட் ஆஃப் இந்திய மூளையோடும் ஜப்பானிய தொழில்நுட்பத்தோட அந்த குழந்தை இருக்கும். அது தோஷிபா நோக்கியா அந்த மாதிரி பயங்கரமா இருக்குங்க. நல்லா இருக்கு. தமிழ் பேர்லாம் கூட எவ்வளவு மாற்றம் இருக்கு. கருப்பியானா கருப்ஷியா, வெள்ளையம்னா வெல்ஷியா மாறுல. ஸோ ஒரு பரந்துபட்ட கலாச்சார அடிப்படை, அது ஒரு பெரிய ஓப்பன் பாயிண்ட்ல ஐ திங்க் டிடி ஸ்டார்ட் பண்ணிக்காங்க நினைக்கிறேன். அந்த பருத்தி விடன் படத்துல கார்த்திகுடைய ஒரு சின்ன பையன் தெரியுமா? அவன் ஒரு நாள் அவன் பிரியா மரிட்ட கார்த்தி பேசினோன்னு சொல்லுவாரு, நல்லா பேசுற, நீ இப்படி பேசி நான் கேட்டதே இல்லைன்னு. அதே டைலாக் நான் சொல்றேன், டிடி நல்லா பேசுறேன், பேசி நான் கேட்டதே இல்லை. அது ஏன்னா முதல்ல நான் வந்துட்டு இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த டிபேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் யூசுப் பாயை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். சோ அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு நாங்க இதை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்க, நானும் வணக்கம் சொல்றேன் சார். இல்ல அவர் இல்ல ரொம்ப வருஷமா இங்க இருக்கிறாரு. ஆனா அவ்வளவு வயசானாலும் எவ்வளவு யங்கா சிரிச்சுட்டு ஸ்மார்ட்டா உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அது கூடவே பிறந்தது. என்னைக்கு போவாது. ஓகே, அவர்கிட்ட கொடுத்து நீ ஸ்கோர் பண்ணிட்டுப்பா. ஓகேப்பா, விடுப்பா. ரைட். ஆக்சுவலா முதல் பாயிண்ட் பெரிய பாயிண்ட் ஒரு விஷயம் சொன்னாங்க. வேல்யூ பாயிண்ட் மாதிரி எனக்கும் தெரியுது. எவ்வளவு நாள் தான் குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிட்டு இருப்பீங்க. பெறுவது அதிகம். ஒரு பரந்துபட்ட கலாச்சாரம் ஹாங்காங் அப்படின்னு வரோம்னா அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள், சீனர்கள் அல்லது அடுத்த நிலையில பக்கத்துல இருந்து அப்படியே வந்து ஜப்பானியர்கள்னு ஒரு பரந்துபட்ட வாழ்க்கை, ஒரு புதிய ஐடென்டிட்டி கிடைக்குது. இட் இஸ் அ கெயின் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன லூஸ் பண்ணிட்டீங்கன்னு வெளிநாட்டில் வந்து வாழ்வதால் என்ன பெருசா லூஸ் பண்ணீங்க? அவங்க வந்து லூஸ் பண்றதை பத்தி பேச முடியாது. அவங்க பெற்றது அதிகம்னு கூட சொல்ல முடியாது. இங்க இருக்கவங்க இந்த வெளிநாட்டுல இருக்கவங்க பெற்றது கம்மி தான். ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க, இல்ல 2 குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதுக்கு மேல பெற்றதுன்னு சொல்றதுக்கு அதிகமா இது இல்லை. இழந்ததுன்னு சொல்றதுக்கு நிறைய. என்னது சீரியஸான விஷயங்கள்னு போகும்போது நம்ம எப்படி வேணாலும் பேசலாம். தாய் மண்ணு, தாய் பாசம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினாலும் ரொம்ப சிம்பிளா ஒரு யதார்த்தமா நார்மலா ஒரு விஷயம் சொல்றேன். இங்க ஒரு சிக்னலை தாண்டி போயிட்டு ஒரு டிராபிக் போலீஸ் பிடிச்சான்னா எங்க மாமா கவுன்சிலர்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக முடியும். இது ஒண்ணு. அப்புறம் என்ன நீங்க அந்த பாயிண்ட சொல்லிட்டீங்க. ஒரு சைட் அடிக்கலாம் அப்படின்னு இப்படி திரும்பினா ஒரு பொண்ணு இருக்குது, மூக்கு மூலியமான்னு சொல்ல முடியாது, அந்த அவுட். சரி, அது என்னடா இது இப்படி இருக்குன்னு இப்படி திரும்பினா இப்பதானே இந்த பொண்ணை பார்த்தா இதுல வேற ட்ரெஸ்ல வந்து பார்த்தா ஒரே ஒருத்தர் தான் இங்க ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காரா? அந்த மாதிரி ஒரு டவுட் வருது. ஒரு 100 பொண்ணு இருக்கு, 100 ஒரே மாதிரி இருக்கு. அட போப்பா, இது நம்ம ஊரே போயிடலாம். ஆனா நம்ம ஊர்ல அப்படி மச்சான் மச்சான் அது கேரளா மாதிரியே இல்ல, ஆந்திரால எங்க ஒண்ணு இருக்கு பாடுறா அப்படின்னு ஒரு சைட் அடிக்கிறதுல கூட நம்ம ஊர்ல இருக்கவங்க என்ஜாய் பண்ற விஷயங்கள் இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு லைஃப் இது நான் சொல்றது சின்ன விஷயம். 0.001% பெரிய விஷயம். நீங்க கைத்தட்டல பார்த்தா தெரியல. சோ மொழி இருக்கு, மூக்கு இல்ல, அதுவே மிகப்பெரிய பிரச்சனை. ஆமா, அவங்க சொன்ன மாதிரி இப்ப அவர் வந்து ஒரு ஜாப்பனீஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. கிராஸ் கல்ச்சர் வளருது அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஜாப்பனீஸ் பொண்ணை நம்ம ஊருக்கு வரவழைச்சு நம்மளுடைய பண்பாடுல அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம ஊர் பொண்ணு அந்த ஜாப்பனீஸ் பெண்ணும் இருந்திருந்தால் அந்த கல்ச்சர் இன்னும் பரவலா பேசப்படும். ஏன்னா அந்த ஜாப்பனீஸ் பொண்ணை சுத்தி இருக்க ஒரு 100 குடும்பமாவது பார்க்கும். அந்த 100 குடும்பங்களை பார்க்கும்போது அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு மாற்றம் ஏற்படலாம். அதன் மூலமா நிறைய உறவுகள் இங்க வரலாம். ஜப்பான்ல இருந்தீங்க ஏன் நம்ம அந்த வெளிநாட்டுக்கு போய் தான் அந்த சாதனை செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. ராக்கெட் விடுறதுக்கு அமெரிக்கா தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஸ்ரீஹரிகோட்டாவும் இருக்குன்றதுதான் என்னுடைய மிக தாழ்மையான கருத்து. நீங்க இருக்கிறீங்க, இவங்க எல்லாம் வந்து பேசுறோம், ரைட்டா? என்ன இழந்தீர்கள்? வாட் டிட் யூ லூஸ்? ஜென்யூனா இழந்ததுன்னு சொன்னாங்க. பேசிக்கா உறவு முறைகள், மைக் பக்கத்துல ஒரு உறவு முறைகள் லூஸ் பண்றோம். அதே மாதிரி ஒரு
எமோஷனல் பாண்டேஜ் கிடையாது. டக்குன்னு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னா we cannot easily go and உறவு முறைகள் இல்லை, கம்யூனிகேஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. கம்யூனிகேஷன்னா ஒரு டக்குன்னு நம்ம வந்து நம்மளோட மனுஷாவை பார்த்தோன்னே நம்ம இப்போ சரி நம்ம சந்தோஷமோ ஒரு துக்கமோ ரெண்டும் இருந்தால நம்ம இன்னைக்கு எனக்கு ரிசல்ட் வந்துடுது நல்லா பாஸ் ஆயிருக்கும்னு சொன்னா பக்கத்துல வந்து நம்மளோட நம்மளோட ஷேர் பண்றதுக்கு இப்போ டக்குன்னு நான் வீடு விட்டு போனேன்னா பாக்குறதெல்லாம் சைனீஸ் தான், ஒன்றும் புரியாது ஒன்றும் புரியாது. டக்குன்னு நம்மளால நம்மளோட ஹாப்பினஸ் சாரோஸ்லாம் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் உடனடியாக பகிர்ந்து கொள்ள மனுஷா இல்லைங்கிறீங்க. எப்படி இஸ் இட் a loss or not? யா அப்படிங்க. இஸ் இட் loss or not? வேற என்ன வாழ்க்கையில வேணும்? இல்ல but I will say that நான் வந்து ரிலேஷன்ஸை லூஸ் பண்ணிருக்கேன், பட் I've gained very good friends. ரிலேட்டிவ்ஸ்னு எடுக்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு கமிட்மெண்ட், ஒரு சில கான்ட்ரோவர்சிஸ், பாலிடிக்ஸ் இருக்கலாம். ஆனா இங்க எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள it is affection without any expectation, totally non-committal affection. இல்ல இதெல்லாம் தத்துவார்த்த ரீதியா சரியா இருக்கலாம். அவங்க சொன்ன அந்த லாஜிக் படி நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அம்மாட்ட போய் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, உள்ளூர்ல இருந்தா போய் சொல்லிடலாம், ரைட் தானே? அத நீங்க போயிட்டு ஸ்கைப்ல ஒன்னு இருக்கு, அதுல சொல்லலாம். ஸ்கைப்ல இருக்கட்டுமா, வாட் எவர் அதெல்லாம் இருக்குது. நீங்க ஸ்கைப்ல எல்லாம் பண்ணலாம்னா கணவர் இந்தியா வச்சு நீங்க இங்க இருக்கலாமே. இதே வாழ்க்கை நடத்த முடியும். அவங்க சொன்ன அந்த ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணிக்க யாரும் அதுதான் சொல்றேன். வாட் எவர் செட் தட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. ரிலேட்டிவ்ஸ் அல்ல இஸ் இனஃப் ஃபார் யூ. இஸ் இனஃப் ஃபார் யூ. என்னதான் இருந்தாலும் நண்பர்களிடம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிர முடியும். அம்மாட்ட சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயத்தை இது இன்னொரு பெண் நீங்க யாராவது பேச முடியுமா? ஏன்னா எல்லா விஷயமே வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அம்மா நான் வந்து ஒரு பொண்ணு கன்சீவா இருக்கேன், அம்மாவிடம் சொல்லணும்னு ஆசைப்படுறது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. என்னதான் ஸ்கைப் அது இதுல இருந்தாலும் கூட பக்கத்துல இருந்து அவங்க கிட்ட சொல்லி அந்த ஒரு சந்தோஷத்தை பெறது வந்து வேற எதுவுமே கிடையாது. இல்ல நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. கன்சீவ் ஆகிறத பத்தி நீங்க பேசுனீங்க, அதை பத்தியே பேசலாம். நான் இங்க கன்சீவ் ஆனேன். இப்போ எங்க அம்மா வந்து என் கூட இருக்கணும்னு நினைச்சேன்னா எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து இருக்க முடியாது, என்னால என் கூட வந்து இருக்க முடியாது இந்தியால. ஏன்னா அது மாமியார் வீடு, மாமியார் இருப்பாங்க. எல்லாரும் இங்க வந்து என் கூட வந்து இருந்தாங்க. என் கூட நிறைய நாள் என் குழந்தை பிறக்கிற வரைக்கும் என்ன பாத்துக்கிட்டே எங்க அம்மா என் கூட இருந்தாங்க. அதனால நான் வந்து பெற்றது அதிகம். நான் இந்தியால இருந்தேன்னா நான் இந்தியால இருந்தேன்னா எங்க அம்மா என் கூட வந்து இருக்க முடியாது. இல்ல நான் பெற்றது அதிகம். சோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து கன்சீவ் ஆகி இந்தியால இருந்தேன்னா எங்க அம்மா என் கூட வந்து இருந்திருக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நியாயம் இருக்கு. நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்ததால் நீங்கள் பெற்றது அதிகம், கணவர் இழந்தது அதிகம். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்களே. வந்து எங்க கூட இருந்து என்ன கவனிச்சுக்கிட்டாங்க. அப்போ என் கணவருக்கு வந்து கொஞ்சம் இது வந்து கம்மி தானே, பிரஷர் கம்மி ஆகுது. எல்லாமே அவர் தான் பாத்துக்கணும். எல்லாரும் ஒரு பொண்ணுக்கு வசதியா இருக்கு, ஏன்னா அம்மா வந்து 8 மாசம் இங்க இருந்திருக்கலாம். ஆனா மாமியார் தொந்தரவு கிடையாது. நீங்க பெற்றது அதிகம் தான், ரைட் தானே? மாமியார் இருந்து சாப்பிடணும் எங்க உங்க வீட்டுக்காரு போன தடவை உங்களை நீங்க போன தடவை ரொம்ப மாட்டி விட்டுட்டீங்க. அதனால சைனா போயிட்டாரு. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் சைனா போகல, அனுப்பி வச்சேன்னு சொல்லுங்க. இல்ல ரவி சார், இது ஒரு சட்டில் பாயிண்ட் இருக்கு அவங்க சொன்னதுல. இண்டிபெண்டன்ஸ் இதே நம்ம ஊர்ல இருந்திருந்தா அவங்க என்ன சொல்றாங்க, என் மாமியாரை மீறி என் அம்மாவை கொண்டு வந்து வச்சிருக்க முடியும். அதாவது அம்மாவை கூட்டு பிரசவ காலத்துல அம்மா கூட இருக்கணும்ங்கிறது ஒரு அன்ரிட்டன் லா மாதிரி தான். ஆனா நம்மளுடைய சொசைட்டி இவங்க சொல்றாங்களே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, வெளிநாடுனா ஃபாஸ்ட், இமோஷன்ஸ் கிடையாது. நம்ம ஊர்லயே வலசரவாக்கத்துல ஒரு வீடு, அடையாறுல ஒரு வீடுனா போயிட்டு வர முடியுதா? எவ்வளவு கஷ்டமா இருக்கு போயிட்டு வர்றதுக்கு. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். அதுக்கு நடுவுல என் அம்மாவை நான் கூட்டிட்டு வந்து இங்க வைக்க முடியுது அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டன்ஸ் இங்க இருக்கிற உமனுக்கு கிடைச்சிருக்கே. தனியா வாழணும், தனியா நீ எப்படி வாழ கத்துக்கணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். So that is the gain. ஆமா, that is definitely a gain. அம்மா கிட்ட சொல்லணும், அம்மா கூட இருக்கணும்னு சொன்னா வளைகாப்பு முடிஞ்சு அம்மா வீட்டுக்கே அனுப்புறாங்க. ஓகேங்களா? இங்க இருந்தா அம்மாவை மட்டும்தான் டிக்கெட் போட்டு கூப்பிட முடியும். மாமியாரை கூப்பிட முடியாது. மாமனார் இருந்தா மாமனார். இப்ப வீட்டுல உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருப்பாங்க. அவங்க இருக்காதானே சொந்தம்னு சொல்லி சொந்தம் ஒரு அம்மாவை கூட்டியாவது வச்சுக்கலாம், ரைட் தானே? ஆனா 4 மனுஷால் நமக்குன்னு சுத்தி இருக்குல்ல, பேம்பர் பண்ணுவாங்கல்ல, எப்படியா இருந்தாலும் ஒரு பேம்பர் பண்றது. ஆனா ஹாங்காங்ல கேஸ் வெடிச்சு எந்த மருமகளும் சாகலையே, இன்னும் இந்தியால சாகுறாங்க. நம்ம ஊர்ல பரா குறைஞ்சு போச்சு. குறைஞ்சு போனாலும் ஏதோ 1-2 அங்கங்க நடக்குது. நீ ப்ரோகிராம்ல ஜெயிக்கிறதுக்காக நாட்டையே காட்டி கொடுத்துருவோம். வேறடா சி ஒரு நெருக்கடின்னு ஒண்ணு வருது. இவங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ ரைட். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு அப்போதைய அவசியம்ங்கிறது அம்மாவுடைய அருகாமை தான், மோர் தென் எனிபடி. ஹஸ்பண்டை விட அந்த நேரத்தில் அம்மா பக்கத்துல இருக்கிறத ஒரு பெண் ப்ரொடெக்டடா ஃபீல் பண்றா. அப்படிங்கிறப்போ
உள்நாட்டில் இருப்பதை விட அதிகமான வாய்ப்பு நிச்சயமா வெளிநாட்டுல இருக்கு. 2வது மாசமே கூட ஆமா மைக் பக்கத்துல வச்சு இந்தியால இருக்கும்போது அம்மா வந்து கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்தியால எத்தனை பேர் வந்து மாமியார் வீட்டோட இருக்காங்கன்றீங்க? அங்க மாட்டேங்கிற மாதிரி சொல்றீங்க. என்னது தனி குடும்பம் தான் போறாங்க. அங்க வந்து அம்மாவை தான் கூட வச்சுக்கிறாங்க. எத்தனை பேர் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்காங்கன்றீங்க? ஹாங்காங்ல மட்டும் தான் வந்து அம்மா வருவாங்களா? ஏன் இந்தியால வர மாட்டாங்களா அம்மா? ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியால இருக்கிறவங்க அத்தனை பேரும் சொந்த ஊர்ல தான் இருக்கிறாங்களா? பாயிண்ட் நம்பர் 1 ரைட். ஆளாளுக்கு வெளியூர்ல தான் இருக்காங்க. எல்லாரும் இங்க சென்னைக்கு வந்துடுறாங்களே. PSBs கார்ப்பரேட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோன் சரி ரைட்டுங்களா? இந்தியால இருக்கிறவங்க யாருமே சொந்த ஊர்ல இருக்கிறது கிடையாது. சோ இது ஒரு வேலிட் பாயிண்டாவே எடுத்துக்க முடியும். புரிஞ்சு போச்சு. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்டெல்லாம் இல்ல. ஆட்டமே காலிக்கிறாங்க. இது சப்ப மேட்ரு இல்லைங்க. இதுல அவங்க சொன்னாங்க அம்மா வந்து இங்க 8 மாசம் இருந்தாங்க. 8 மாசத்தினால வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சில கஷ்டங்கள் தீர்ந்துச்சு. இவங்க சுகமா இருந்தாங்க. இவங்களுடைய மனப்பளு உடல் பளு எல்லாமே குறைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து அதுல ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் வித்தியாசப்படுறேங்க. அவங்க அம்மா அங்க இருந்து வந்திருந்தாங்க இல்லைங்களா? அந்த அம்மாவோட மனநிலை இங்க 8 மாசமா இங்க இருக்கும் பொழுது ஊரை விட்டு வந்து 8 மாசமா அவங்க பேசவே இல்லை. இது வந்து மாறி இருக்கக்கூடிய காலச்சூழ்நிலை தொழில்நுட்பத்தை உள்ள சேர்க்கிற விஷயம். 8 மாதம் உங்களோட அம்மா இருந்தார்கள். உங்கள் அப்பா அங்கே தனியா இருந்தார். உங்க தம்பி தனியா இருந்தார். பாவம் அங்க உடம்பு சரியில்லாத எங்க அம்மா ஊர்ல இருந்தானா என்ன பத்தி வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டிருப்பாங்களே ஒழிய இங்க இருக்கும் போது என்ன பாத்துக்க முடிஞ்சதுன்னு சந்தோஷம் தான் பட்டாங்க. ஒரு நிமிஷம். இந்த உலகத்திலே ஒரே ஒரு அம்மா தான் இருக்காங்க. அது உங்க அம்மா மட்டும் தான். நீங்க சொல்றதுதான் சரி. ஒவ்வொரு அம்மாவுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. She is from Chennai. She is moving to Delhi or Bombay. வெளிநாட்டில் இருந்து பெற்றது ஆங்கிலம் நினைக்கிறேன். நிறைய இங்கிலீஷ் பேசுறீங்க இந்த பக்கம் இருக்க. டெல்லி பாம்பே போயிருந்தாலும் அதே அம்மா டெல்லி போயிருந்தாலும் அதே ஃபீலிங் தான் இருக்கு. சோ இன்னைக்கு தூரம் ஒரு பிரச்சனை இல்ல. ஆமா. ஓகே. டெல்லில இருக்க ஒரு பொண்ணு பேசி போறதுனா 3.25 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். எனக்கு இன்னொரு டவுட். இது வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் பெற்றது அதிகமா இல்ல அம்மா பெற்றது அதிகமா போயிட்டது அதிகமா? டாபிக் அம்மா பத்தியே போயிட்டு இல்ல இருக்கு. நான் ஒரு முக்கியமான விஷயம். நான் ஒரு பாயிண்ட் அவ சிஸ்டர்ல அவங்க யாரு? அனு. சரியா? அவங்க அம்மா இங்க வந்து இருக்கும்போது 3 மாசம் தான். 3 மாசத்துக்கு மேல அவங்க எந்த மனநிலையில இருந்தாங்கன்னு சொல்லி எங்களுக்கு நல்லா சங்கடமா இருந்தது. ரொம்ப சங்கடமா இருக்கு. அவங்ககிட்ட சொல்ல முடியாது. அவங்க அக்கா என் ஒய்ஃப் அவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, என்னம்மா இந்த மாதிரி அங்கே இருக்கு, நம்ம போலாமா வேணாமா என்ன அவங்களை இருக்க வைக்கிறதுக்குள்ள நாங்க பட்ட பாடு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவரை சைனாக்கு அனுப்பினப்போ உங்க அக்காட்ட சொல்லி இவரே சைனா ஓகே. ஒன் மதர்ஹுட். அதுல இன்னைக்கு டெக்னிக்கலா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஒண்ணு. இரண்டாவது வேற என்ன பிரச்சனை? மிக முக்கியமான வேற என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? எது மிக முக்கியமான இன்னொரு இழப்பு? வேற மிக முக்கியமான வேற ஒரு இழப்பு என்ன? ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொன்னாங்க. என்னை பொறுத்தளவுக்கு வெளிநாட்டில் வந்து வாழும்போது அஃப்கோர்ஸ் மேக் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக கேட்டால் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி ஸ்கூலு இல்லைன்னா காலேஜ்லேருந்து இருக்கும். ஸோ வெளியில் வரும்போது பண விஷயமா நிறைய கெயின் பண்ணுறோம். நோ பாயிண்ட் இன் தட். பட் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஆஃபீஸில் கொலீக்ஸில் நெய்பர்ஹுட்டில் ஃபார்ம் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு டீப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இட் வில் பி ஒரு தொழில்முறை நட்பு தான். அந்த இடத்துல பழகிறதுக்கு மனுஷால் வேணும்னு பழகணும். கரெக்ட். ஓகே. ஒரு இன்டிமசி இல்லைங்கிறீங்களா? அப்படியா? நட்பு தான் கிடையாது. எல்லாமே தந்துருக்கு. அப்படி இல்ல. அது வந்து வெளிநாட்டுக்கு வந்து தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லூஸ் பண்ணணும்னு இல்லையே. ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாறிக்கிட்டே தான் வராங்க. அதாவது இந்தியாலயே கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லூஸ் பண்ணிடுறது இல்லையா? ஸ்கூல்ல காலேஜ் போய் காலேஜ்ல இருந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது we get new friends. அப்புறம் அடுத்த ஸ்டேஜ்ல இன்னொரு இடத்துக்கு போனா அங்க we get new friends. சோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டேஜ்க்கு இது வந்துட்டே தான் வருவாங்க. எப்பவுமே அதே ஃப்ரெண்ட்ஸை டாக் அலாங் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும்ங்கிறது வந்து நடக்காத காரியம். முடியாது அப்படிங்கிறது பாயிண்ட். ஃபாரின்ல வந்ததுனால அந்த இல்ல அவர் சொன்னே ஒரு அடிக்கு ஒரு மைக் மட்டுமே கொடுங்க என்று அவங்க சொன்னது ரொம்ப தப்பு. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்றது என்னன்னா ஆரம்ப ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வாழ்நாள் ஃபுல்லா ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க. சொன்னாங்க ஸ்கூல்ல படிக்கிற அதெல்லாம் வந்துட்டு மெச்சூரிட்டி இல்லாத ஏஜ். எனக்கு ஒரு விஷயம் புரியல. பாலிய சிநேகிதனோட நீங்க எத்தனை பேர் நண்பர்களா இருக்கீங்க? அந்த லாஜிக் இல்ல. எவ்வளவு பேர்? சிம்பிள். ஒரு நிமிஷம். நீங்க சாம் இங்க இருக்காரு. இந்த இருக்கிறாரு. சாம் நானும்
20 to 22 years of friend. அவர் ஹாங்காங்ல இருக்காரு 10 வருஷமா. நான் இந்தியால தான் இருக்கேன். நாங்க நண்பர்களா தானே இருக்கோம். நண்பன் கூட இல்லையே. இந்த மாதிரி சார் அது இந்தியால இருந்தாலும் நீங்க இருக்க முடியாது. இந்தியால இருந்தாலும் டெய்லி நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட பாத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஆனஸ்டா சொல்லணும்னா சாமி ஹாங்காங்ல இருக்கிறதுனால எங்களுக்குள்ள நெருக்கமே அதிகமா இருக்கு. நானும் அடிக்கடி இன்டராக்ட் பண்ணிக்கிறோம், பேசிக்கிறோம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நான் இங்கே வர்றேன், சென்னை வருகிற போது அவர் அங்கே வருகிறார். என் பக்கத்து வீட்டுல எனக்கு வெங்கட்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு. நான் பார்த்து 6 மாசம் ஆச்சு. அதுதான் சொல்ல வர்றேன். உங்களோட சோ அந்த நெருக்கம் பெற்றது தானே, வெளிநாட்டு வந்தனால தான் அந்த நெருக்கம் நல்ல விஷயம் தானே. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்க. நெருக்கம் ஒரு தூரத்தால் கிடைப்பது நல்ல விஷயம் தானே. இப்ப நானும் சிவகார்த்திகேயன் டிடி இருக்கோம். we are working for a same company, ரைட்டா? நாங்க இது வரைக்கும் மொத்தமே 6 தடவை தான் சந்திச்சிருக்கோம். 6 times 6 முறை தான் நாங்க வரைக்கும் சந்திச்சிருக்கோம். நாங்க 3 பேரும் நிறைய இன்டராக்ட் பண்ணதே இந்த சந்தர்ப்பத்துல தான். ஒரு நேத்து ராத்திரி நாங்க 3 பேரும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதே தான் நீங்க எங்க இருந்தா நடக்க போகுது. அப்படி இருக்கிறப்ப 3ஆம் கிளாஸ்ல கோழி விட்ட அவன் மூக்கை பெரிய சாமி விடலாம் 32 வருஷம் எப்படி வாழ முடியும்? அவன் தானே எனக்கு கடைசி வரைக்கும் இருக்க போறான். யாரு? அந்த நண்பன் தானே. இருக்கிற ஃப்ரெண்ட் இல்ல இல்ல சொல்றீங்க. கூட ஒர்க் பண்றவங்கள சொல்லலங்க. இவர் என்னுடைய பள்ளி தோழர். ஒரு நண்பனோடு தொடர்ந்து உறவு வைத்துக் கொள்ளுதல், ஒரு நண்பனோடு அன்பு பாராட்டு இருந்தது தனி மனிதனுடைய வாழ்க்கை சம்பந்தம். உங்க வீட்டோட விசேஷம் எத்தனை விசேஷத்துல அவரால கலந்துக்க முடியும்? என்னுடைய திருமணத்துல அவர் கலந்து கொண்டார், ரைட்டா? என்னுடைய வீடு கிரக பிரவேசத்துல அவர் கலந்து கொண்டார். இன்னொரு விஷயம் என்னன்னா, என் கல்யாணத்துல அவன் கலந்துக்கலாம் அவன் ஃப்ரெண்ட் இல்ல. நான் எந்த காலத்துல இருக்கோம் மாறிடுச்சுல. கட்டாயமா கலந்துக்க வேண்டிய ஆள் நான் தான். இது பாயிண்ட். சோ பண்டிகை நாட்களில் ஒரு ஃபெஸ்டிவல்ல ஒரு பொங்கல்ல ஒன்னா ஊர்ல சந்திக்கிறது அல்லது தாயவுள்ளே உறவுகள் எல்லாம் பார்க்கிறது அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இதை நாங்க ஸ்கைப்ல செஞ்சிருவீங்களா சார்? விருந்து மருந்து 3 நாள் தானே சார்? அந்த 3 நாள் கூட இங்க கிடைக்கிறது இல்ல. அந்த 3 நாள் நீங்க ஊருக்கு வரும்போது இன்னும் ஸ்ட்ரெngthனா இருக்கும். இங்க வந்து एक्चुअली கூடவே இருந்தா எவ்வளவு. மெட்ராஸ்ல தானே சிவகார்த்திகேயன் இருக்கான். மெட்ராஸ்ல தானே அவன் கல்யாணம் நடந்தது. நீங்க போனீங்களா? இல்ல போகல. பாருங்க, அதுக்காக அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? சார் நீங்க என் கல்யாணத்துக்கு வரல, வராதீங்க என் கூட அப்படின்னு நான் சொல்ல முடியும்? அதெல்லாம் இழக்கிறார்கள் என்பதுதான் பேச்சு. இப்ப அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வேற ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்றது ஓகே. நான் சொல்றேன், அது நாங்க சொல்ல வர்ற விஷயமே அதுதான். ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், போகணும் எல்லா ஃபங்க்ஷனுக்கு போன்றது எந்த சட்டத்திலையும் எழுதப்படவில்லை. ஆனால் இதையெல்லாம் நீங்கள் சந்தித்தால் தான் நீங்கள் ஒரு மனிதனாக தொடர்ந்து வாழ முடியும். உங்க வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது எப்பவுமே இருக்கும் அப்படின்றதுதான். இது எல்லாத்தையுமே இழந்துட்டு நான் இன்னைக்கு சம்பாதிச்சிருக்கேன், ஹாங்காங்ல வந்து லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன், கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன், இந்தியாவில நான் வீடு கட்டி கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஒரு குரோட்டன் ஸ்டடில இருந்து இந்தியாவில் இருக்க குரோட்டன் செடியில இருந்து பிச்சு கொண்டு வந்து ஹாங்காங்ல நட்டு வளர்க்கப்பட்ட ஒரு கலர்ஃபுல்லான செடி தான். நாங்க பேசுறது எல்லாமே ஆலமரத்தை பத்தின ஒரு விஷயம். ஆலமரம் அப்படிங்கிறது நாங்க எல்லாமே ஆலமரமா இருக்கிறோம். எங்க தாத்தா வந்து அவர் வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். எங்க தாத்தா தீபாவளிக்கு அவர் வெடி வெடிப்பாரு அப்படின்றத இவர் சொன்ன அதே பாயிண்ட் தான். அவருடைய கோபியனுடைய பெரியப்பா வந்து ஒரு டூர் போகணும் அப்படிங்கிறதுக்காக கூட 40 பேர் ஒரு வேன்ல ஏத்திட்டு போறாரு அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம். அதை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு விஷயம், ஒரு சரித்திரம் ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்குது. நான் இப்படி எல்லாம் வாழ்ந்தேன் அப்படின்னு. அது இங்க இருக்க ஹாங்காங் குழந்தைகளுக்கு கிடையாது. பியூட்டிஃபுல் பாயிண்ட். From my life, because நான் என்னுடைய ஊரில் வாழ்கிறேன், என் மனிதர்களோடு வாழ்கிறேன். இங்க பிறந்து வளர்ந்த ஒரு 7 வயசு பையனுக்கு மேக்ஸிமம் அவன் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான லைவ்லி திங்ஸ் என்ன? எஸ், அது நான் சொல்லிடுறேன் சார். நீங்க சின்ன வயசுல பார்த்தத உங்க பெரியப்பா சின்ன வயசுல பார்த்திருக்க மாட்டாரு இல்லையா? சோ அவர் பார்க்காத நீங்க பார்த்துட்டீங்கிறதுக்காக உங்க சைல்ட்ஹுட் தான் கரெக்டா? இங்க பிறந்து வளர்ற ஒரு 7 வயசு பையனுக்கு அவன் ஹாங்கியா வளர்றான். அவனுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அவனுக்கு ஹாங்காங்ல அவன் பிறந்து வளர்ந்த மெமரிஸ் அவனுக்கு இருக்கும். அவன் இந்தியனா எப்படி இருக்க முடியும்? 3 நாளைக்கு முன்னால ஹாங்காங்ல விடாதீங்கன்னு சொன்னேன். ஹாங்காங்கே செத்தாய் ஹாங்கிங்கிறவளுக்கு ஹாங்காங் சிட்டிசனா நான் மாறணும்னு எழுதி கேட்கணும்னு நினைக்கிறேன். சார் அவன் நமக்கு தெரியாத எவ்வளவு விஷயங்களை அவன் சொல்லி தரானே. டிவியோட பாயிண்ட் வேல்யூ. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இதே சமகாலத்துல எடுத்துக்கங்க. 2003 பிறந்த தமிழகத்தில் வளர்கிற உறவுகளோடு வளர்கிற ஒரு குழந்தைக்கு இருக்கிற வாழ்க்கை, 2003 பிறந்து 2010 7 வயசு நிறைவடைந்திருக்கிற ஹாங்காங்கில் பிறந்து வளர்ந்திருக்கிற ஒரு குழந்தையுடைய வாழ்க்கை, யாருடைய வாழ்க்கையில ஜீவன் அதிகம் இருக்கிறது? யாருடைய வாழ்க்கை?